ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் எவ்வளோ பிளஸ்ஸிங்கை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கே போகிறோம்? ஆலயத்துக்கு போகிறோம். தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நன்மையாக அவர் எப்படி தர்றார் பாருங்க. இன்றைக்கு ஒரு சில வார்த்தைகள், இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சைக்கு போகிறோம், ஆராதனை சபை எல்லா காரியமும் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நன்மையானது தாராரு. இல்லையா? அதை புரிந்து கொள்ளுங்க. ஒரு சில வசனங்கள், சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. தேசம் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆலயத்துக்கு நம்ம போகணுமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா வா வா 8 மணிக்கு தொடங்கும். ஹல்லேலூயா. 7:45 நம்ம சர்ச்சில் போயிருக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தில் சொல்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர், எனவே கர்த்தர் தரும், ஹல்லேலூயா, மாப்பிள்ளை கர்த்தர் தரும் பலன் நன்மையானது இருக்கும். ஹல்லேலூயா. அவர் தருகிறது என்ன? நன்மையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்ற? ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த நாட்களில் பாருங்கள், எனக்கு திருமணம் ஆகலையே, ரொம்ப வருத்தமாக ஆலயத்தில் இருக்கிறாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு, அதுக்கு வேண்டி போகிறாங்க, திருமண கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகளில் ஒருவர் திருமணம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும்? ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களுக்கு ஏசப்பா தருவார். ஹல்லேலூயா. எபேசியர் 2:10, ரட்சிக்கப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் நன்மையாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தர் தரும் பெண் நன்மையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் தரும் மாப்பிள்ளையும் அப்படித்தான் இருப்பாங்க. தைரியமாக போங்க. ஆலயத்தில் நீங்கள் தேவனோடு கேளுங்க. சில காரியங்கள், சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசத்தில் நமக்காக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உனக்காக ஏசப்பா மணப்பெண்ணை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், உனக்காக மாப்பிள்ளையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். தைரியமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போங்க. சர்ச்சில் எல்லா பிரசன்னத்திலையும் உணருங்க. தேவன் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்ன தேவை அதை கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நமக்கு மிகவும் நல்ல நாளாய் அமைய போகிறது. திருமணமாகாதவர்களாக இருக்கட்டும், பெண் கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், தைரியமாக போங்க. எல்லாத்தையும் இந்த நாள் ஆசீர்வாதமாக கர்த்தர் நன்மையானதை தருவாய் என்று நீங்கள் மனசார ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்துங்க. வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.